உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனைன்னு பார்க்கக்கூடிய மீனராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கவலையெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்க போகிறது. அதே மாதிரி தயவு செஞ்சு கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதத்துக்கு முழுக்கவே கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு வரும். மீனராசிக்காரர்களுக்கு புதிய உறவு, புதிய நட்பு மலரக்கூடிய சூழல் ஏற்படும். புதியவருடைய வருகை இவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் விஜயதசமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த நவகிரகங்களுடைய நகர்வு வச்சு இந்த மாதத்துக்கு மீனராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? மெயின்லி அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மேரேஜ், ப்ளஸ் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எப்படி சார் இருக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அவங்க ஒரு சொத்து வாங்குறதுக்குரிய முயற்சி நனவாகக்கூடியதாக இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு சுபகாரியத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். ரொம்ப நாளாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு கேட்டிருப்பாங்க, வரும். ஒரு டிவி வேணும், வரும். அல்லது வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு உடம்பு வாங்கணும்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் ஒரு சென்ட் நிலமாவது வாங்கக்கூடிய அமைப்பை கடவுள் ஏற்படுத்துவார். இந்த காலகட்டம் அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் எனக்கு எதுவுமே வேணாம் சாமி, நான் நிம்மதியாக இருந்துட்டா போதும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. அந்த நிம்மதியை நிச்சயமாக இந்த மாதம் கொடுக்க போகிறது. ஏனென்றால் சூரியன் குரு புதனுடைய தொடர்பு என்பது ராசிநாதனோடு சூரியன் சேர்ந்துச்சுன்னா அதீத தைரியம், தன்னம்பிக்கை, தெளிவு வந்துடும். உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனைன்னு பார்க்கக்கூடிய மீனராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கவலையெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்க போகிறது. அதே மாதிரி குடும்பத்திலிருந்து வந்த பல குழப்பத்துக்கெல்லாம் கடவுள் அற்புத தீர்வை தரப்போகிறார். குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், தெளிவு கிடைக்க போகிறது. பண ரீதியாக இருந்து வந்த சிக்கல் சரியாகும். உங்கள் வார்த்தைகளில் சில விஷயங்களை பேசணும், சொல்லணும்னு நினச்சி கூட மனசுலேயே வச்சுருந்துருப்பாங்க மீனராசி. அதெல்லாம் துணிச்சலாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை கடவுள் தரப்போகிறார். மெயினாக 5வது இடத்துல சூரியன் குரு புதன் இருக்கிறதுனால பிள்ளைகளால் பெரிய அனுகூலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் உள்ளிட்ட சுகாரிய முயற்சிகள் வெற்றி அடையும். குழந்தைகள் நினைச்ச கவலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். 6ல் கேது இருக்கிறதுனால மட்டும் எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை அவ்வப்போது வந்து மறையும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன், அழகாக கேட்டீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் கல்யாண விஷயத்தில் தயவு செஞ்சு கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதத்துக்கு முழுக்கவே. ஏன்னா 7ல் சுக்கிரன் இருக்கிறதுனால, அதுவும் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு வரும். இந்த நேரத்தில் தான் மாமியார் வீட்டில் காது குத்தி வரும், கல்யாணம் வரும், நல்லது கெட்டது நடக்கும். இதில் ஒரு 10 ரூபா கம்மியாக செஞ்சுட்டா கூட அதில் தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்போ நீ அவங்களுக்குன்னா 10 ரூபா கொடுக்குற, எனக்கு செய்ய மாட்டேயான்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல், குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு புதிய உறவு, புதிய நட்பு மலரக்கூடிய சூழல் ஏற்படும். புதியவருடைய வருகை இவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து பழகணும், பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா அப்படி இல்லாட்டி இவங்க யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களே பெரிய மன உளைச்சலை, மனவலிகளை ஏற்படுத்துவார்கள். அதில் கொஞ்சம் பொறுமை. வேலை, தொழில், பட்டம், பதவியெல்லாம் கண்டிப்பாக மீனத்துக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதத்தில் கண்டிப்பாக அவங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணால் கிடைக்கும், ப்ரமோஷன் வேணால் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் வேணாலும் கடவுள் கொடுப்பாரு. அது எல்லாமே பெரிய பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் தான், செலவு பண்ணுறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். இந்த பாக்கெட்டில் 100 ரூபா இருந்துச்சுன்னா 200 ரூபாய்க்கு கணக்கு பண்ணி போவாங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. ஏன்னா அந்த மாதிரியான எண்ணங்களை மீனத்துக்கு இப்பொழுது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருடைய வெளிநாட்டு கனவுகள், தூரதேச பிரயாணங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஒரே ஒரு விஷயம் தான், 6ல் கேது இருக்கிறதுனால எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால பழகிறவங்கள்ட்ட, பேசுகிறவங்கள்ட்ட பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னதான் நல்லது சொன்னாலும் ராசியிலேருந்து 7 சனி பார்க்குறாரு, 7ல் சுக்கிரன் இருக்கார். கல்யாணம் செய்யலாம், தப்பே கிடையாது. உறவுகளில் கவனம். கல்யாணமே பண்ணாலும் பொண்டாட்டிகிட்ட பார்த்து பேசணும், பார்த்து பழகணும். நீங்கள் கணவன்கிட்ட பார்த்து பேசணும், பார்த்து பழகணும். ரிலேஷன்ஷிப்பு, லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சவாலான மாதமாக தான் இருக்கும். மன உளைச்சல், மனசு கஷ்டம்லாம் வரும். கொஞ்சம் பார்த்துருங்க. எல்லாமே கிடைக்கும். பட் ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். கல்யாண டைம் அப்படின்னா அவங்க எதை சொன்னாலும் ஓகே இதை பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சாப்பிட வரவங்க சண்டை வாங்கி விட்டு போயிடுவாங்க இந்த டைமில். அந்த மாதிரியான ஒரு நேரம். ஓகே, எதாக இருந்தாலும் ஓகே நீங்கள் சொல்கிறீங்களா சரி அப்படின்ற மாதிரி இருந்தால் மீனராசிக்கு இந்த மந்த் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இவங்க எந்த மாதிரி கடவுள் சிற வழிபடணும் இந்த மாதத்துக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மனுடைய படம் எதாக இருந்துச்சுன்னா எங்கே இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம் அவங்க வீட்டு பூஜை ரூமில். இந்த மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதனுடைய திருவடிகளை பணிந்தாலே போதும். அந்த வழிபாடை இவங்க தொடர்ந்து செய்யணும். அப்படி இல்லை சார் எங்களுக்கு அது கிடைக்கலன்னா தப்பு கிடையாதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், எந்த கோயில் இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் போயிட்டு இவங்க கையால் ஒரு 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு 10 சாக்லேட் வாங்கி ஒரு 10 பேருக்கு கொடுத்தா கூட போதும். ஜென்ம சனியினுடைய தாக்கம் குறையும். இல்லற வாழ்க்கையில், பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகும். வேலை, தொழில், பண விவகாரங்கள் இருந்து வந்த பல தடைகள் சரியாகி நிச்சயமாக பெரிய ஒரு பாசிட்டிவான பாதைக்குள்ளே அந்த வழிபாடை இவர்களை கொண்டு செல்லும்.
மாதம் 1ஆம் தேதி ஆனால் வந்து சேலரி வருமாலே அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதை தாண்டி வந்து இப்போது இந்த மந்த் எப்படி இருக்க போகுது, புதுசாக ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து எங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது இந்த நவகிரகங்களுடைய நகர்வை வச்சு 12 ராசிகளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொதுவாக பார்த்துடலாம் சார். சொல்லுங்கள். சனியினுடைய வக்கர காலம் தொடங்கினதுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் மாதத்தினுடைய தொடக்கத்திலே 3 கிரகங்கள் நகர்ந்திருக்கும். அதில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி கடகத்தில் புதன் வந்திருக்காரு. அதற்கடுத்தது பெரிதும் எல்லாருக்குமே பிடிச்ச கிரகமான சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சு கண்ணியில் இருக்கார். ஸோ சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன பொருளாதார தட்டுப்பாடுகளை பொதுவாக ஏற்படுத்தும். இது உலக அளவில் இப்போ சமீபத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் கூட பல நிகழ்வுகள், இப்போ சென்னையில் கூட ஃப்ளைட்ஸ் எல்லாம் நேற்றுக்கு போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னாங்க. ஏதோ ஒரு உள்நாட்டு போர் நடக்குது, வெளிநாட்டு போர் நடக்குது அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை இந்த மாதத்தினுடைய தொடக்கம் கொடுத்தாலும் சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பொதுவாக இந்த சனி எப்போதெல்லாம் வக்ரத்துக்கு வந்து சூரியன் புதன் குரு சம்பந்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீதித்துறை சம்பந்தமான விஷயங்களில் பொதுவாக புதிய சட்டங்கள் இயற்றுவதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதே மாதிரி திரைத்துறை சம்பந்தமான விஷயங்களில் புதிய சட்டத்திட்டங்களோ அல்லது புதிய முயற்சிகளோ அல்லது பரபரப்பாக பேசப்படக்கூடிய சில நிகழ்வுகளோ நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் கடவுள் ஏற்படுத்துவார். பாலிடிக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்? அரசியலில் நிச்சயமாக அற்புதமான கேள்வியை கேட்டீங்க. பல அதிரடி மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 15 தேதிக்கு மேலே 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் கேதுவோடு தொடர்பு படுகிறார். சூரியன் தான் ஆட்சி, அதிகாரம், அரசியல், தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியனோடு கேது சேரக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அதிரடியான பல மாற்றங்களை அரசியலில் கூட சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அமைச்சரவையில் கூட சில மாற்றங்கள் ஏற்படலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, சென்ட்ரல்லையுமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்குரிய சூழல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் 100% இருக்கிறது. சூரியன் கேது தொடர்புறதுனால மட்டும் அரசியல் துறை சார்ந்து இருக்கக்கூடியவருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அவங்க ஜாகிரதையாக பார்த்துக்கணுன்றது நம்ம நிகழ்ச்சி வாயிலாக நான் அன்பாக அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஹெல்த்தில் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். தேவையில்லாத உடல் உபாதைகளும் மன ரீதியான உளைச்சல்களையும் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஏற்படும். அதில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே சார். ஆல்ரெடி பயங்கரமான ஒரு சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு பாலிடிக்ஸில். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடர், இப்போ ரீசன்ட் டேஸில் கூட வந்து கேரளாவில் நிலச்சரிவு வந்துட்டு கொஞ்சம் உயிரெலாம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கட்டும் இல்லை இந்தியாவில் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இந்த மாதத்தினுடைய கோச்சார நகர்வை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சனி வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் மீது சனி பார்வைப்படுகிறது. நீச்சம் பெற்ற சுக்கிரன் சனியை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் பொதுவாக இயற்கை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக பார்க்கும்பொழுது பார்த்தா உலக நாடுகள் சம்பந்தமான விஷயங்களில் சில போர் பதட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் ஏற்படுத்துது. அதுலேயும் சூரியன் குரு புதன் தொடர்பு பட்டிருக்கும் காலகட்டங்களில் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானம், கவனம், எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த லே ஆஃப்ஸ் எல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு போர் பதட்ட சூழல் அல்லது சில விஷயங்கள் நடந்துச்சுனாலும் ஸோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அதில் அவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி முக்கியமாக இந்த கோச்சார ரீதியான நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஸோ புதுவிதமான காற்றில் பரவக்கூடிய ஒரு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது லாஸ்ட்டாக நம்ம சனி வக்ர பயிற்சியில் பேசும்போதே நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இயற்கை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ சுகாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக நான் இந்த மாதத்தை பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மழை, வெள்ளம், புயல் போன்றவைகள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மலை பிரதேசங்களில் வசிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அங்கங்கே நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீர்நிலைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களும், ஏன்னா சனி மீனராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் விஜயதசமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. போத்தீஸின் ஆடித் தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.